ஹாய் கைஸ். லெனின் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் தான் நான் தேட்டருக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 நாளுமே செம ஃபுல்லு. இங்கே பெங்களூரில் சரியான ஃபுல்லு, ஹவுஸ் ஃபுல்லு. டிக்கெட் கிடைக்காம போய் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. தேடி ஃபர்ஸ்ட் ரோவாக இருந்தாலும் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு இருக்காங்க டிக்கெட் கிடைக்காம. சரி என்னடா எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க. ட்விட்டரில் போய் பார்த்தா படத்துக்கு செம ரெஸ்பான்ஸு. ஒரு பக்கம் ஹீரோ அழுகிறாரு, அவங்க அப்பா அழுகுறாங்க, எல்லாருமே ரொம்ப பீக் ரெஸ்பான்ஸில் போயிட்டு இருக்கு. சரின்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா தான் ட்ரை பண்ணேன். ஒரு ஐப்பே இல்லாமல் தான் போனேன். படம் எப்படி இருந்ததுன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெனின் ஒரு ரூரல் வில்லேஜ் ட்ராமா, 80s நடக்கிற கதை. ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. அந்த ஊருக்கு ஒரு சர்டைன் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த சர்டைன் ரெகுலேஷன்ஸை அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் அந்த ஊருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஊரில் போய் அவர் எப்படி மிங்கிள் ஆனார், மிங்கிள் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எப்படி கான்ஃப்ளிக்ட் வந்தது, அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் என்ன மாதிரி ஆச்சு, அவர் இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டார், எவ்வளோ அதை தாண்டி அதை இது பண்ணி எப்படி வந்தார், இதுதான் ஸ்டோரி. இது நீங்கள் லிட்ரலாகவே எல்லா படத்துலையும் ஒரு லெவலுக்கு பார்த்த ஒரு ஸ்டோரி தான். மோஸ்ட்லி இது ரங்கஸ்தலம் மாதிரியும் இருக்கும். பட் என்னன்னா ரங்கஸ்தலம் இதுக்கும் அதுக்கும் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸை பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா ரங்கஸ்தலம் ஒரு பெரிய ஐப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் காமிச்சாதான் இந்த படம் நிற்கும். ஈஸியா இந்த படத்தை கிரிஞ்சுன்னு சொல்லவோ ரங்கஸ்தலம் காப்பின்னு சொல்லவோ வாய்ப்பு இருக்கு. ஆனா ரைட்டிங்ல அவ்வளவு உட்காந்து மெனக்கெட்டு இருக்காரு டைரக்டர் கிஷோர். பக்கா ரைட்டிங். திரும்ப திரும்ப உட்காந்து இந்த லாஜிக் எங்க உடையுது, இங்க நம்ம ஒரு முடிச்சு போட்டா எங்க நம்ம அதை கரெக்டா பர்ஃபெக்டா அவுக்கலாம், அது எவ்வளவு பர்ஃபெக்டா அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளவு அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஐ டோன்ட் ஸ்பாயில். ஒரு சீன்ல ஹீரோ ஃபைட் போட்டுட்டே இருப்பாரு, சம்பந்தமே இல்லாம. அது ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு அது மாஸ் சீனாவும் இல்லை, ஓகேங்களா. அவர் நடந்து வருவாரு, ஒரு படிக்கட்டுல இறங்கி வருவாரு, தெரியாம ஒரு பாட்டில தள்ளி விட்டுருவார், ஒரு பியர் பாட்டில தள்ளி விட்டுருவார். அது பியர் பாட்டில் கீழே விழும். அந்த ஷாட்டை நமக்கு காமிப்பாங்க. அந்த ஷாட்டை நமக்கு எதுக்கு காமிக்கிறாங்க, ஏன் காமிக்கிறாங்கன்றது நமக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ரிவிலேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஷாட்டை நீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டா அந்த ஷாட்டை நமக்கு புரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படத்துல அவ்வளோ சீன் இருக்கு நான் சொல்றதுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனிதிங். ஸோ நீங்க இதெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு உட்காரும். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் படத்துல ஒரு பெரிய பிரச்சனை தான். என்னன்னா ஒரு யூஸ்வல் தெலுங்கு சினிமா மாதிரியே தான் இருந்தது, எல்லாமே யூஸ்வலா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 நான் நினைச்ச மாதிரி இல்லை. நான் அப்படிதான் நினைச்சேன், ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னு. ஏன்னா நான் எதிர்பார்க்காம போனேன், இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. கேஸ்டிங் வைஸ் அகில் சூப்பரா நடிச்சிருந்தாரு. பாக்யஸ்ரீ நான் நினைச்சது தான். ஏன்னா நான் காந்தாலே அவங்க ஆக்டிங்கை பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அந்த கேரக்டர் அவங்கள தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அவங்க. அவங்களுக்கு இந்த படத்துல கண்டிப்பா ரெகக்னிஷன் வரும். அவங்க ஃபீல் பண்ணி நேத்து பிளாக் பஸ்டர் சக்சஸ்ல அழுதது வேலிடான விஷயம். கண்டிப்பா அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெகக்னிஷன் இதுல வரும், நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் பிரமோத்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு, சப்போர்ட்டிங் ஆக்டரா. செம்ம ஆக்டிங். எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படிதான் நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், இது நடக்கக்கூடாது, இந்த 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 கேரக்டர் இதை பண்ணுமா நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. இதுவுமே அவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி எடிட்டரா இருக்கட்டும், எடிட்டர் நவீன் நூலி, மியூசிக் டைரக்டர் தமனு, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் லியோன் பிரிட்டோ, இவங்க 3 பேரும்
அவ்வளோ பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா. அவ்வளோ ராவான ஃப்ரேமு எல்லா எல்லா இடத்துலையும் கரெக்டா எங்கெங்க கட் பண்ணுமோ அங்கங்க கட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் கட்டு. ஏதாவது ஒரு இடத்துல கூட கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இது ஒரு டிராமாவா இது ஒரு சீரியலா போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். தமன் சொல்லவே தேவையில்ல, அவர் பயங்கரமா பண்ணிட்டாரு. எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் தான் பிரச்சனையா இருந்தது. அது நான் பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேன். நீங்க இப்போ ஒருவேளை ஓடிடில பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களை அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ்பெக்ட் பண்ணாம நான் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப ஒரு யூஸ்வலா ஒரு படம் இருக்கும், ஒரு நார்மலா ஒரு என்டர்டெய்னரா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு போய் உள்ள போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் இதை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க சொல்லுவேன். ஆனா நீங்க ஓடிடில பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸா தெலுங்கு ஆடியன்ஸோட பாருங்க, சூப்பரா இருக்கும். அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து வேற. எல்லாருமே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஒரு இந்திய ஆடியன்ஸோட பாத்தீங்கன்னாலும். அதனால நான் கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸோட பார்க்க ப்ரிஃபர் பண்ணுவேன். பெங்களூர்ல நீங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த தேட்டர்லயும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கேஷினோ, சத்தியம், இது 2 தவிர நீங்க எங்க பார்த்தாலுமே இந்த படம் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் முக்கியமா நிறைய சீன் செகண்ட் ஆஃப் வந்து முக்கியமான சீன் தான். நீங்க வந்து ஒரு எங்கேஜாவே வச்சுப்பாங்க. ஸோ அதனால அந்த செகண்ட் ஆஃப் டோட்டலா ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸோட பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல படம். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணாம போய் அவ்வளவு நல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மேபி சில பேருக்கு அது ஒர்க் ஆகாம இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி படம், ஏன்னா ரங்கஸ்தலமா இருக்கட்டும், தசராவா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ஒரு ஜேர்னர்ல வர படம். ஸோ இது கண்டிப்பா அந்த மாதிரி ஜானர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். போற போக்குல ஒரு சஜஷன் எப்பயுமே சொல்ற மாதிரி, இப்போ இவ்வளவு நேரம் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ரங்கஸ்தலம் இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. ராம் சரண் ஹீரோ, சுகுமார் அவர் தான் டைரக்டர். அவரோட அதான் புஷ்பா, ஸோ அவரோட செம்ம படங்க அது. இந்த படம் போய் நீங்க தியேட்டர்ல பார்க்கலனாலும் ஓடிடியில் இது வரைக்கும் பார்க்கலனாலும் இப்போ போய் பாருங்க. சினாப்சிஸ் படிக்காதீங்க, சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோல போய் பாருங்க. அந்த மாதிரி ஒரு படம் நம்மளை வந்து பயங்கரமா ஒரு எங்கேஜா வச்சுக்கும். லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்லாம் வந்து சரியான படம். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம லெனின் பார்த்ததுக்கு அப்புறம் ரங்கஸ்தலம் நமக்கு நிறைய ஞாபகம் வரும். ஆனா லெனினுக்கும் ரங்கஸ்தலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அழகா காமிச்சிருந்தாங்க. அதனாலதான் எனக்கு லெனின் முக்கியமா பிடிச்சிருந்தது. அதனால இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 2மே நல்லா இருக்கும். நீங்க வந்து பார்த்து 2 படமும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க.